ஓகே, ஹாய். இந்த வீடியோ வந்து இண்டிவிஜுவல் வெர்சஸ் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆல்ரெடி நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறேன், இல்லைனா ஒரு ஐடி கம்பெனியில், இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன். அங்கே எனக்கு வந்து குரூப் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு போக எனக்கு தனி இன்சூரன்ஸ் தேவையா இல்லையாங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. இந்த டவுட், அதுக்கான ஒரு ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு குரூப் இன்சூரன்ஸ் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் வேலை பார்க்குறனால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி உங்களுக்கு எல்லா ஒர்க்கர்ஸையும் சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அதான் குரூப் இன்சூரன்ஸ். இதில் அவங்க ஃபேமிலியும் கவர் பண்ணி கொடுப்பாங்க, அம்மா அப்பா கவர் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கவர் பண்ணுவாங்க. இது போக தனியாக ஒரு இன்சூரன்ஸ் வந்து தேவையா அப்படின்னா தேவைதான். அது ஏன் தேவைங்கிற ரீசனை வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இன்சூரன்ஸ் என்னென்னா, நீங்கள் 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிறீங்கன்னா, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த குரூப் இன்சூரன்ஸ் வந்து கேன்சல் ஆகிரும். ஓகே, ஆனால் நம்மளுக்கு மெயினாக ஹெல்த் இஷ்யூ, லைக் எமர்ஜென்சி இஷ்யூன்னு சொல்ல முடியாது, எப்போனாலும் நடக்கலாம். ஆனால் உடம்புல உள்ள பார்ட்ஸு, இல்லை ஏதாவது டயபெட்டிக்ஸு, ப்ரெஷரு, ஹார்ட்டு, பிரெயின், இது எல்லாமே ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் தான் உங்களுக்கு வரும். அந்த டைமில் அவங்ககிட்ட என்ன இருக்காது அப்படின்னா, அவங்களோட எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காது. சரி, ஓகே இவ்வளோ நாள் நம்ம எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் இருந்துட்டோம், இதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே நம்ம எம்ப்ளாயி இன்சூரன்ஸ், தனி இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு போனோம் அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தர மாட்டாங்க. அப்படியே தந்தாலும் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இன்னைக்கு மதிப்புக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 2 பேத்துக்கு சேர்ந்து ஒரு 50,000 இருக்கும் பெர் இயருக்கு. ஓகே, இன்றைக்கி அது ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன், இது 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வரை கூட வரலாம், சொல்ல முடியாது. ஆனால் இயர்லியராக இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு 25 வயசுக்கு வந்து ஜஸ்ட்டு 7,000 உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, இது ஒரு ரீசன். வேறு என்னென்ன அப்படின்னா, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஜாப் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. ஒரு கம்பெனியில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. திடீர்னு இந்த ஒரு கம்பெனி போகும்போது உங்கள் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாமல் போகலாம். இன்கேஸ் ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் ஒரு மாதம் விட்டுருப்பீங்க, அடுத்த மாதத்துக்கு ஒரு வேலை இல்லாமல் அதுக்கடுத்த மாதம் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கு இடப்பட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா, அந்த டைமில் உங்கள் குரூப் இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காது. ஆக்சுவலாக எந்த கம்பெனிலையும் சார்ந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த டைமில் கிடையாது. அந்த மாதிரி டைமில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் கவரேஜ் பார்க்கும்போது ஓவராலாக குரூப்புக்கு போடுறதுனால எப்படி இருக்காதுன்னா, ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டாங்க. ரூம் ரெண்ட்டில் வந்து ஒரு வேரியேஷன் இருக்கும், டிசீஸ் கவரேஜில் வந்து வேரியேஷன் இருக்கும். ஓகே, அது மாதிரி சம்மர் ஷூட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம், அந்த மாதிரி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபேமிலி 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு அதுக்கு பத்தாது. ஓகே, அது ஒரு ரீசன். ஆனால் இந்த பிஇடின்னு சொல்லுவாங்க, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அது டே 1லேருந்தே கவர் பண்ணி கொடுப்பாங்க குரூப் இன்சூரன்ஸில். உங்களுக்கு அது அட்வான்டேஜ் மாதிரி தெரியும், அதை விட நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு அட்வைசபிள், நல்லது. ஓகே, இப்போ பேரண்ட்ஸ் சில டைமில் கவர் பண்ண மாட்டாங்க, கவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். என்ன அட்வான்டேஜ் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, லைஃப் டைம் ப்ரொடக்ஷன். நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இருக்கும். உங்கள் கவரேஜ் வந்து 10 lakhs 20 lakh 25 lakhs உங்கள் நீடி தக்க என்ன பண்ணிக்கலாம், கூட்டிகிட்டே இருக்கலாம். ஆனால் இண்டிவிஜுவல் வந்து குரூப்பில் வந்து அப்படி கிடையாது, லிமிட்டட் கவரேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், இப்போ நோ கிளைம் போனஸ். இப்போ இந்த வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணோன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு 10% 15% என்ன பண்ணுவோன்னா சம்மர் ஷூட்டில் ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 10 lakhs அப்படின்னா அதில் 10 lakhsல 15% சேர்த்து அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணோன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 15%, இந்த மாதிரி அவனோட சம்மர் ஷூட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெயிட்டிங் பீரியட் கம்ப்ளீஷன் வெயிட்டிங் பீரியட் மோர்துனா ரொம்ப ஜாஸ்தியான வெயிட்டிங் பீரியட் வந்து 4 years. அதுவும் என்ன ஆயிரும்னா ரொம்ப யங்லேயே எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடே இருக்காது. அப்படியே ஒரு 30-35 எடுத்தால் கூட வெயிட்டிங் பீரியட் இருந்தாலும் ஒரு 4 years ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, அது மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு ரொம்ப நாளாக ஒரு 30 வருஷமாக 20 வருஷமாக நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் இப்போ இன்கேஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் சேவிங்ஸ் தான் நீங்கள் கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 60 வயசுக்கு அப்புறம் உங்கள் ரிட்டைர்மெண்ட் காசு இருக்கும், இல்லை ஏதாவது வந்து எஃப்டிலேயோ ஆர்டிலேயோ அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து பிரேக் பண்ணி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இவ்வளோ வருஷம் சேவ் பண்ண காசு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் இல்னஸ் போயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம நிறைய பிளான் பண்ணியிருப்போம். அந்த சேவிங்ஸை வச்சு சில சில்ட்ரன்ஸ் மேரேஜ் இருக்கும், சில்ட்ரன்ஸோட படிப்பு இருக்கும், அதெல்லாமே வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.
எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து யூஸ் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது யூஸ் தான். ஆனால் அது உங்களுக்கு வந்து செகண்டரி. 2வது பட்ச பாதுகாப்பாக தான் இருக்கும். பிரைமரி ப்ரொடெக்ஷன் வந்து பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. வேறு இதை பற்றின டவுட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் இந்த நம்பருக்கு 9578252939 வந்து மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். ஐ வில் ரிப்ளை யூ. இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ். ஓகே. இதை முடிஞ்சால் ஓகே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.